டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஆஜராகியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் துணை பொது மேலாளர் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார். தாமோதரன், தற்போது டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் நிவேதா. டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகியிருக்கிறார். இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த வாரம் சென்னையில பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் குறிப்பா டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் இல்லத்துல, அதாவது குறிப்பா மணப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல சோதனை மேற்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து 2 நாள் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகளை அவரிடம் முன்வைத்ததாகவும் அதற்கு அவர் முறையான விளக்கமோ அல்லது பதிலோ அளிக்கவில்லை என்ற தகவலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் விசாரணைக்காக இன்று ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான விசாரணைக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டதாகவும் அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருப்பதாக அதிகாரி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே இந்த மேலாண் இயக்குநர் தரப்புல பல்வேறு கேள்விகள் முன்வைத்ததாக கூறப்பட்ட நிலையில அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது மட்டுமல்லாது இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள், குறிப்பா மின்னணு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவலானது அதிகாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அந்த மின்னணு ஆவணங்கள்ல என்ன மாதிரியான தகவல் இருக்கின்றது என்ற விவரங்களை கேட்டறிவதற்காக தான் தற்போது டாஸ்மாக் நிறுவனத்துடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆஜராயிருப்பதாகவும் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்மன் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு ஆஜராயிருக்கிற என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவருடைய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிவேதிதா. தாமோதரன், எவ்வளவு நேரம் இந்த விசாரணை நடைபெற வாய்ப்புள்ளது? அது பற்றிய தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக நிவேதா, கடந்த வாரம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநரிடம் முதல் நாள் என்று 5 மணி நேர விசாரணையும் 2ஆம் நாள் கிட்டத்தட்ட 11 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்ற நிலையில இவரிடம் இன்று முழுவதும் விசாரணை நடைபெறலாம் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குநர் வீட்டில் ஏற்கனவே பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளதான் இவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விசாரணை என்பது இன்று முழுவதும் நடைபெறலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தாமோதரன்.